கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். புத்தாண்டை நோக்கி நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தாவே என்னை மாற்றி அருளும் என்று ஜெபிக்க வேண்டும். லார்ட் ப்ளீஸ் சேஞ்ச் மீ. இதுதான் முக்கியமான ஒரு ஜெபமாக காணப்பட வேண்டும். ரோமர் 12:2 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தெறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகிற கடிதத்திலே இந்த வாக்கியங்கள் வருகிறது. அநேக சமயங்களிலே வெளி தோற்றங்களிலே மாற்றங்களை நாம் உருவாக்க விரும்புகிறோம். நம்முடைய உடை அலங்காரங்களிலே, ஹேர் ஸ்டைலிலே, அல்லது நம்முடைய முக தோற்றங்களிலே, இவைகளிலெல்லாம் அநேக மாற்றங்களை செய்ய விரும்புகிறது உண்டு. இந்த நவீன காலங்களிலே, விஞ்ஞான யுக்தியான உச்சகட்ட காலங்களிலே அநேக மாற்றங்களை வெளிப்படையாக நாம் செய்து விடுவது உண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே we must be transfigured on the inside என்று சொல்கிறார். நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே நாம் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். மறுரூபம் என்றால் என்ன? இது வித்தியாசமாக நாம் சிந்திப்பது உண்டு. ஒரு கேட்டர்பில்லர், அதாவது ஒரு கூட்டு புழுவானது எவ்வாறு ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறுகிறதே, அதே போலத்தான் மறுரூபத்தின் தன்மையை நாம் விளக்க முடிகிறது. ஆகவே உள்ளான காரியங்களிலே மாற்றங்கள் வரும் பொழுது வெளிப்படையாக மாற்றங்கள் வந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் வெளிப்படையான மாற்றங்களை விரும்புகிறார்கள், ஆனால் உள்ளான மாற்றங்களை விரும்புவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:2 சொல்கிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் மார்க் நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 9 நீங்கள் புரட்டுங்கள். அந்த 9 2-3 நீங்கள் வாசித்தால் ஆண்டவராய் இயேசுவானவர் மறுரூபமலையிலே மறுரூபமானார். 3வது வாக்கியம் சொல்கிறது, அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மெய்யான தெய்வீகத்தை அங்கே இருக்கிற பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் அறிந்து கொண்டார்கள். ஆகவே ஒரு திரை விலகியது போல ஆண்டவருடைய மெய்யான தன்மையை, அவர் தேவகுமாரன் என்பதை அந்த மறுரூப அந்த நிலையிலே அவர்கள் அறிந்து கொண்டார்கள். 1 யோவானின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 3 நீங்கள் புரட்டலாம். அந்த 3 வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அது மாத்திரமல்லாமல் ரோமர் 8:29 நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமருக்கு நிருபம் 8:29 நீங்கள் வாசித்தால் அங்கு வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது. என்ன சொல்கிறது? நான் மறுபடி வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்படியானால் என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, நீங்களும் நானும் நாம் தேவகுமாரனாய் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாக அழைக்கப்படுகிறோம். இந்த மறுரூபமாகிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். we must reprogram our mind என்று சொல்லலாம். அதனுடைய பொருள் என்ன? நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும், renewed mind என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இதை எப்படி பெறலாம்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆசையானது நம்முடைய கட்டுப்பாடான ஒழுங்கான அந்த டிசிப்ளின் வாழ்க்கையிலே வாழும்போது அநேக காரியங்களிலே மாற்றங்கள் வருகிறது. ஆண்டவர் தான் நம்மை மாற்றுகிறார், அதை நான் மறுக்கவில்லை. ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை மாற்றுகிறது, அதை ஒரு நாள் நான் மறுக்கவில்லை. ஆண்டவருடைய வல்லமை மாற்றுகிறது, அதை ஒரு நாள் நான் மறக்கவில்லை.
ஆனால் அதை மறுக்கவும் இல்லை. ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே த ஹேபிட்ஸ் ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தத்துக்குரிய பழக்கங்கள் நடவடிக்கைகளோடு காலங்களும் இணையும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்மீகத்திலே வளர்ச்சி வருகிறது. நான் 49 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அன்றைக்கு இருந்த நிலையும் இன்றைக்கு இந்த 49 ஆண்டுகளிலே ஆண்டவருடைய கிருபையும் அவர் எனக்கு கொடுத்த அந்த ஹேபிட்ஸ் ஆஃப் ஹோலினஸ் இவைகளினாலே ஆண்டவருடைய ஒத்தாசினாலே ஆன்மீகத்திலே வளர உதவி செய்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு காலங்கள் எடுக்கிறது. அதே சமயத்தில் டிட்டர்மினேஷன், நம்முடைய வாழ்க்கையில உறுதி காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலுமே மிகுந்த மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஒரு அருமையான பக்தன் இப்படி எழுதுகிறார், காலங்களும் அதே சமயத்தில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹோலினஸ், அதாவது பரிசுத்தத்துக்குரிய பழக்கங்களும், காட்லி என்கரேஜ்மெண்ட், அதாவது தேவ பக்திக்குரிய உற்சாகப்படுத்துதல் அல்ல ஆறுதல் படுத்தலும் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி காணப்படுகிறது. அருமையானவர்களே, ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? கர்த்தாவே, எங்களுடைய மனம் புதிதாகத்தக்கதாக எங்களை மாற்றி அருளும் என்று ஜெபிப்போம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தார். அவர்களோடு நானும் சேர்ந்து ஜெபிக்கிறேன். என்னை மாற்றி அருளும், எங்களை மாற்றி அருளும், எங்கள் மனதை புதிதாக்கும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.